வணக்கம் நண்பா, இது உங்க டிஎஸ் பெட்ஸ் கனெக்ட். என்னடா சேனல் ஆரம்பிச்சிருக்கா, இது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேர்லயே இருக்கு டிஎஸ் பெட்ஸ் கனெக்ட். ஆக்சுவலி பெட்ஸ் கனெக்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, பெட்ஸுக்கு எனக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். தென் அது அடுத்ததுக்கு அப்புறம் இந்த பெட்ஸை வச்சு எப்படி ப்ராஃபிட்டபிள் பண்றது, ஸோ பிஸ்னஸ் டிப்ஸ் இதெல்லாம் வந்து பத்தி பேசுறது தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேனேஜர் சார் அப்படின்ற நானும் ஒரு நார்மலா பேக்கை தூக்கினா ஆஃபீஸ் ஐடி கார்டை போட்டு போற ஒரு ஐடி பர்சன் தான். வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மிடில் கிளாஸில் பிறந்தனால நம்ம வீட்டில் கடன் வாங்குவாங்க, கடன் திருப்பி கட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மாட்லேயே நான் வந்து இவ்வளோ வருஷத்தை வாழ்ந்து கழிச்சிட்டேன். தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்ஸ் வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் நம்ம பெட்ஸ் வளர்க்கணும்னா அதுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், அதை பார்த்துக்க ஆள் வேணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. இந்த கான்செப்ட்னால என்னால் சுத்தமாக பெட்ஸுன்றதை வந்து வளர்க்கவே முடியாது. ஸோ நான் வந்து பெட்ஸை பார்க்க தான் முடியும். யாரா வளர்க்குறாங்களா, ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்குற அந்த ஒரு மாதிரி ஒரு கேரக்டராகவே இருந்து வளர்ந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பெட்ஸ் வந்து ஜீரோ. பட் ஆனால் எனக்கு பெட்ஸை வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப நாள். ஆக்சுவலி எப்படின்னா ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி ஆரம்பிச்சு, ஸோ பீஸ்ஃபுல்லாக அந்த ஒரு என்வாயன்மெண்ட் அதை சொல்லுவாங்க, அந்த ஒரு சுற்றுச்சூழலில் வந்து ஜாலியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசித்தேன். ஐடியா வரல. ஆக்சுவலி ஹேர் தான் வளர்ந்துச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ லாஸஸ் வந்து குறைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்னஸ் பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஒரு 6 மந்த் லேர்னிங் ஸ்டேஜ் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த 6 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய பெட்ஸை வாங்கி வளர்க்க போகிறேன். ஸோ அதில் வந்து என்ன ப்ராஃபிட்டபிள், என்ன லாஸ் இருக்குது, அந்த லாஸை வந்து என்ன பண்ணால் ப்ராஃபிட்டாக ஆக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த 6 மந்த் கண்டிப்பாக நான் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் போகிறேன். ஸோ அந்த கோல் வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோலுக்கு நான் ரன் பண்ணுறதுக்கு ஸோ தேவையான எப்படி சொல்கிறது வார்ம் அப்புக்காக 6 மந்த் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த சேனல் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாய்ஸுக்கு கேமராவோ இல்லை மைக்கோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த 6 மந்த் வரைக்குமே நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இதில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆசை கிடையாது. ஸோ நான் வந்து பெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கேமரா, ரூ. 5,000 காசு. ஸோ இந்த ரூ. 5,000 காசை வச்சு எப்படி நான் ஏர்ன் பண்ண போகிறேன், ஸோ எப்படி என்னென்ன பெட்ஸ் வாங்க போகிறேன், ஸோ எப்படி வளர்க்கலாம், என்ன ப்ராஃபிட் வருது, ஸோ எல்லாத்தையுமே கூட வந்து உன் வீட்டு பிள்ளையா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கம்மா தயவு செஞ்சு. கூடயே இருந்து கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபிஷ்ஷஸ் எல்லாரும் மாதிரி தான் பீட்டா ஃபிஷ் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கி வளர்த்து அதில் என்னென்ன ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வருதுன்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு சீரியஸ் நேம் வைக்கலாமா? என்ன நேம் வைக்கலாம்? நானும் மீன் வளர்க்க போகிறேன், மீன் வளர்த்துட்டேன். இது நல்லாயிருக்கும். நானும் மீன் வளர்ப்பேன்டா. சீரியஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி. பாய் ஃப்ரெண்ட்.